இந்த வீடியோவை நிறைய பேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ல எடிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து கைன்மாஸ்டர்லேயே எடிட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அலைட் மோஷன்லேயும் எடிட் பண்ணிக்கிறோம். அதோட வீடியோ வந்து கிரேசி கிரியேஷன் தமிழ் அந்த சேனல் இருக்குது. நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வீடியோக்கள் போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இன்டர்வியூஸ் வரும். கீழே ப்ளஸ் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா மீடியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை யூடியூப்பில் எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோ வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அடுத்த டியூட்டோரியல் நான் போடுறேன். ஓகே, இப்போ நான் வீடியோ சாங் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளே பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு தேவையான இடத்துல நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லேயரை செலக்ட் பண்ணுங்கள். மீடியாவில் போய் அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு பிஎன்ஜி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ஐக்கன் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை லாஸ்ட் உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அந்த பிஎன்ஜியை. இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து அந்த வீடியோஸ் அங்கே செலக்ட் பண்ணுங்கள். ட்ரிம் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மேனுவலாக நீங்களே கையால் ஜூம் பண்ணி வச்சுருங்க அந்த வீடியோஸ் அங்கே. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு அங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். பேன் அண்ட் ஜூமில் வந்து ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அந்த ஈக்குவல் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிக் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த வீடியோஸ் அங்கே வந்து ஃபிட் ஆகிருக்கும் அந்த பிஎன்ஜியில். பார்க்கவே செம்மையாகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிஎன்ஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியாவில் போய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா பிஎன்ஜியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன் பிஎன்ஜிஸை. ஓகே, ஆட் பண்ணிவிட்டேன். இதை லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ அதோட சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணி கீழே ரைட் சைடு கீழே வச்சிட்றேன். இந்த மாதிரி ரைட் சைடு கீழே வச்சுருங்க. நீங்கள் இதோட சைஸை டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸை வச்சுக்கோங்க. நான் இன்னுமே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ கரெக்டாக இப்போ வந்து அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ரைட் சைடு கீழே இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, நான் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதோட சைஸை. ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த சாங்கோட நேமை தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த சாங்கோட நேமை டைப் பண்ணுங்கள். நான் சாங்கோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுலேயே இருக்கிற ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரோபோட்டோ பிளாக் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து நீங்கள் ஷேடோவை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே கொண்டு வந்து வச்சுங்க. ரைட் சைடு கீழே எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்தால் அங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, நான் கரெக்டாக கீழே கொண்டு வந்து வச்சிட்றேன். ஓகே, இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வைப்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செகண்டை வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடாக வரணும் அந்த செகண்டை வச்சுருங்க. ஓகே, நான் ஒரு 3 செகண்ட் வச்சுட்டேன். 3 செகண்டே வச்சுருங்க. அதே போதுமானது.
ஓகே, நம்ம ரெண்டாவது ஆட் பண்ண பிஎன்ஜி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, எல்லா பிஎன்ஜி ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த இங்க் ஸ்ப்ளிட்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் லேயரை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 இங்க் ஸ்ப்ளிட்டர் எஃபெக்ட் வச்சுக்கிறேன். அந்த 3 டிஸ்கிரிப்ஷனில் வந்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 1 பை 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இங்க் ஸ்ப்ளிட்டர் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை நான் பாதி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ட்ரிம் பக்கத்தால் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் வாங்க. பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக்கெல்லாம் போயிடும். இப்போ அதை செலக்ட் பண்ணி 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கரெக்டாக அந்த வீடியோக்கு மட்டும் அந்த ஸ்னோ எஃபெக்ட் தெரியும். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து அடுத்த ஸ்னோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 இருக்குது. நீங்கள் 3 ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது ஆட் பண்ணி நான் பாதி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, நான் ஸ்க்ரீன் கொடுத்தேன். இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணி 3 டாட் இருக்கும். அதே மாதிரி செலக்ட் பண்ணி அந்த சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ அந்த ஸ்னோ எஃபெக்ட் ஆட் ஆகிருங்களுக்கு தெரியும். ஓகே, நான் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா அந்த பிளாஸ்டிங் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ரோப் எஃபெக்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அதையும் ஃபிட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்து இதையும் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. செம்மையாக இது பார்க்குறக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே செம்மையாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா லிரிக் தான் கிரியேட் பண்ண போகிறோம். லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு தேவையான சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது லிரிக்கை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லிரிக்கை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நான் வந்து டான்சிங் ஸ்கிரிப்ட் ரெகுலர்னு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இதுலேயே இருக்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஷேடோ வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. இதில் ஆன் பண்ணி பிளாக் கலரே செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வைப் ரைட்டே கொடுத்துருங்க. நிறைய அனிமேஷனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து வைப் ரைட்டே கொடுத்துட்றேன். ஓகே, வைப் ரைட்டு கொடுத்து உங்களுக்கு தேவையான செகண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 வச்சுருங்க. 1 தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1000 dp வச்சுருங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வச்சுருங்க. பை ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.